ஹேய் சந்தியா, வாடா. என்ன சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா வந்து நிக்கிற? அவர் வரலையாடா? சரி வா, உள்ள வா. விடுக்கா. அப்பா எங்க? அப்பா உள்ளதா இருக்கார், நீ வா உள்ள. கொஞ்ச நேரம் சும்மா இரு. அப்பா 20 லட்சம் எப்படி உன்கிட்ட கொடுத்த போது உங்க வீட்டுக்காரங்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா மேம்? அது நீ எப்ப வேணா எடுத்துக்கலாம், அது உன் பைசா தான். ஐயோ சாமி, எனக்கு உங்க பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன நிம்மதியா வாழ விட்டாலே போதும். என்ன சந்தியா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்ன ஆச்சு? அப்பா, என்ன ஆச்சு சந்தியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. வாங்க வாங்கப்பா. சந்தியா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? சொன்னதானடி தெரியும். எல்லாத்தையும் நானே வந்துதான் சொல்லணும். எனக்குன்னு யார் இருக்கா? எந்த நாதியும் இல்ல. அதுதான் இங்க வந்து சொல்லி அழலான்னு வந்திருக்கேன். என்ன சந்தியா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கப்பா. என்னப்பா, என்ன வாசல்ல பார்த்ததும் ஓடி போய் ஒளிச்சுக்கிட்டீங்களா? என்னம்மா ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனா இப்ப வந்து கூச்சல் போடுறா? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? வெளிநாட்டுக்கு எங்க போறது? அதான் உள்ளூர்லயே இருக்க விடாம உங்க மருமக என் புருஷன் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களே. என்னப்பா இது? என்னமோ உளறா? உளரலப்பா, உண்மையதான் சொல்றேன். சந்தியா, என்ன ஆச்சு? ஆஹா, அது எப்படி? உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி நடிக்கிறீங்க. உங்க பொண்டாட்டிக்கு என் மாமாவை பிடிக்காது, அதுக்கு ஏன் புருஷன் என்ன பண்ணுவாரு? உங்களெல்லாம் மீறி நான் குட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதை உங்களுக்கு பொறுக்க முடியல. முதல்ல ரேப் கேஸ் போட்டாங்க, அதை நிரூபிக்க முடியல. இப்போ கொலை கேஸ். எப்படியாவது ஒரு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நான் தாலி அறுத்து நிக்கிறத பார்த்து ரசிக்கணும் அந்த ராட்சசிக்கு. என்ன என்ன உங்க பொண்டாட்டிய சொன்னது கோவம் பொத்துக்கிட்டு வருதா? அது மாதிரி தானே ஏன் புருஷன் சொல்லும்போது எனக்கும் கோவம் வரும். நேத்து பூரா என் புருஷன் ஏன் கூடவே தான் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நேத்து நடந்த ஏதோ ஒரு கொலைக்கும் என் புருஷனுக்கும் சம்மதப்படுத்தி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். இங்க பாரு, உன்கிட்ட பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் பொண்டாட்டிய வர சொல்லு. இந்த கொலையில எனக்கும் சம்மதம் இருக்குன்னு சொல்லி என்னையும் ஜெயில போட்டுட்டோம். அப்பவாது உங்க ஆத்திரம் தீருதான்னு பார்க்கலாம். சந்தியா, நீ எதுக்காக இங்க வந்த? நியாயம் கேட்க வந்தையா? அது இங்க கிடைக்காது. உன் அண்ணினா கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்காங்களே. இப்ப கூட உன் புருஷனை வெளியெடுக்கிறதுக்காக நான் தான் உன்னை தூண்டி விட்டு இங்க வர சொன்னதா நினைச்சா கூட நினைப்பாங்க. இல்ல மாமா, என் புருஷனுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மதமும் இல்ல. நான் சத்தியமா சொல்றேன். அத நீ மட்டும் சொல்லலாமா? செத்து போன பொண்ணோட அப்பாவே சொல்லிட்டார், குட்டிக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, அந்த ஆள் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். அப்ப குட்டி? குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு வெளியில கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பாத்தீங்களா, உங்களுக்கு இல்லாத அக்கறை அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவரு நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை மாதிரி நாங்க நாசமா போகணும்னு நினைக்கல. எப்படி அவங்களுக்கு இருக்கும்? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் கஷ்டப்பட்டு உன் புருஷனை நான் வெளியில கொண்டு வந்திருக்கேன். இவங்கெல்லாம் எப்படி அப்படி நினைப்பாங்க? ஏன்னா உங்க சொந்த வந்தா அப்படி. சரி, அதை பேசி பிரயோஜனம் இல்லை. போ, குட்டி அங்க இருக்கான், போ. என்ன கலெக்டர் சார், உங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, என் வீட்டு பையன் போலீஸ்ல மாட்டிக்கணும். நல்ல என்ன சார் உங்க பொண்டாட்டிக்கு. வணக்கையா, நீங்க பெரிய தியாகி. பிரிட்டிஷ்காரனை துரத்தணும்னு மாறு தட்டிக்குவீங்க. ஆனா இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரிட்டிஷ்காரி இருக்கா. என்ன பண்ண போறீங்க? நீங்க எதுவும் பண்ணலன்னா
நான் எதையாவது பண்ண வேண்டியது இருக்கும். வர்றேன் கலெக்டர் சார். ஐயா வரட்டுங்களா? நல்லா இருக்கு. யாருது? ஐயய்ய, ஏன் மச்சான் அப்படி டிவி ஆஃப் பண்ணீங்க? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, எதுக்கு டிவி வேஸ்டா ஓடணும்? வேஸ்டா போகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நல்லா ஆஃப் பண்ணீங்க போங்க. எனக்கு டிவியில பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குனாதான் தூக்கம் வரும். ஓ, உங்களுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வியாதியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். எனக்கு இசை மேல அப்படி அபரிமிதமான ஒரு ஈடுபாடு. சரி, அதெல்லாம் போட்டு விடுங்க. இப்ப என்ன டீ காஃபி போதுமா இல்ல டிஃபனுக்கு ஏதாவது பண்ணி தரணுமா? இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? அதுக்கு தான் வீட்ல வேற ஆள் இருக்காங்கல்ல. வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போயிட்டா அப்புறம் இந்த மாதிரி வேலைங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே பார்க்கணும். ஏங்க, எனக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒரே வேலை சமையல் செய்யறது. அந்த உரிமை கூட எனக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எனக்கு இந்த வீட்ல என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு? இனிமே அந்த கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்றேன். என்னங்க பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? எனக்கு பேசாம பேயே அரைஞ்சிருக்கலாங்க. வேலைக்கு போறதுதான் ஆம்பளைக்கு அழகு. அதெல்லாம் ஆம்பளைக்குங்க. இந்த விளையாட்டுத்தனம் தான் வேண்டாங்க. ஏங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு கம்பெனில பேசிருக்கேன். அங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, 15,000 ரூபாய் சம்பளம். ஏதோ இன்டர்வியூல கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. கேள்வி கேட்பாங்களா? ஏங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் நான் இல்ல சொல்லணும். என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேனத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து பாருங்க மாப்பிள்ள, அவன் வேலை வாங்கி தரேன்னு சொல்றான், அவங்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க ஆர்கியூ பண்ணாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க நீங்க வேற? எங்க என் மேல இவ்வளவு அக்கறை இருக்குல்ல உங்களுக்கு? அவங்க என்ன கேட்பாங்க ஏது கேட்பாங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கலாம்ல. அது எனக்கு தான் அசிங்கம். ஏதாவது சிம்பிளா தான் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. அங்க இன்டர்வியூல முழிக்கிறது நான் தானே. இதுக்கு தான் டிவியில கண்ட பாட்டு கேட்காம ஒழுங்கா அது நியூஸ் கேட்கறது, 2 புஸ்தகம் படிக்கிறதுன்னு இருந்தா பொது அறிவு வளர்ந்துருக்கும். எனக்கு சுய அறிவே கிடையாது, இதுல பொது அறிவுக்கு நான் எங்க போறது? இது பாருங்க, விதண்டாவாதம் பேசாம ஒழுங்கா வேலைக்கு போற வழியை பாருங்க. இங்க வாங்க, விளையாட்டு தரத்தை விடுங்க. நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, வேலையில சேர்றீங்க. ஐயோ, இந்த வீட்ல அநியாயம் அக்கறவா இன்னும் என்னென்னமோலாம் நடக்குது. நில்லு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல மச்சான், இந்த இன்டர்வியூ கார்டை கொடுத்து நாளைக்கு வேலைக்கு போக சொல்றாரு. நில்லு. அழாத. இந்த வேலைக்கு நீ போக வேணாம். அப்பா, இப்பதான் என் வயித்துல பாலை வாத்தது மாதிரி இருந்தது. உனக்கு கோயிலே கட்டி கும்பிடணும். லீலு, வேற வேலைக்கு போற. என்னது? மாலை போட்டு மரியாதை பண்ணி கழுத்தை வெட்டின ஆடு மாதிரி ஆக்கிட்டீங்களா என்ன? எங்க போகணும்? எந்த வேலைக்கு போகணும்? சொல்றேன். முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா. அடடடடட முருகா, எனக்கு வேண்டாம், அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ரோசக்குட்டி, டேடி கிளம்பிட்டாங்கன்னு நீயும் காலையிலே ரெடி ஆயிட்டியும். என் தொங்கமே, எங்க டேடிக்கு ஒரு முத்தம் கொடு. குடு குடு குடு. என்னடா குழந்தை மேல உச்சாவாசம் அடிக்குது, இன்னும் குளிக்கலையா? இல்லண்ணே. எங்கடா போன உன் அண்ணி? அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்கண்ணே. கோயிலுக்கு போயிருக்காளா? தங்கா, இங்க பாரு, என் கூட வர்றேன்னு என் கையை பிடிச்சிட்டா. அப்பா போகட்டும். செல்லம் டாட்டா சொல்லு.
டே குட்டி அண்ணே. இன்னைக்கு சாயந்தரம் பொதுக்கூட்டம் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து பிரியாணி போடல தனுப்பு முக்கியமா பிரியாணி போடல இருந்து பீஸ் இருக்கணும் பீஸ் இல்லைன்னா வேலையும் செய்ய மாட்டானுங்க அப்புறம் ஓட்டும் போட மாட்டானுங்க ஏய் காக்கா பிரியாணி போட்டுறாத பாய் 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 சொல்லு அப்பா பாய் சொல்றா. வணக்கண்ணே. ம் ஏண்டா நான் எலெக்ஷன் நிக்கிறத பத்தி வெளியில ஜனங்க என்னடா பேசிக்கிறானுங்க என்ன ஜெயிக்க வச்சிருவானுங்கல்ல நன்றி கெட்ட நாய்களை நம்ப முடியாதுடா கடைசியில் சொதப்பிடுவானுங்க என்னண்ணே நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிறது முடிவான விஷயமாச்சண்ணே. ஆனா இப்போ வேற ஒரு பிரச்சனை. என்ன நம்ம கற்பக காம்ப்ளெக்ஸ் 5வது மாடி விதிமுறைகளுக்கு மீறி கட்டியிருக்கணும் நோட்டீஸ் வந்துச்சுலண்ணே. அதான் இது சம்பந்தமா ஏற்கனவே எல்லாரும் கவனிச்சு சொன்னனே. அது ஒன்றும் வேலைக்கு ஆகலண்ணே. எவனும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேங்கிறான். என்னடா நாட்டுல எல்லாரும் திருந்திட்டானுங்களா? அது மட்டும் இல்லைண்ணே, அந்த 5வது மாடி எட்டிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. என்னடா கவர்மெண்ட் ஜனங்களுக்கு நல்லது பண்றாங்கிற பேர்ல அரசியல்வாதிங்க நமக்கு கெடுதல் பண்றாங்க. அண்ணே அப்படி கட்டடத்தை இடிக்க வந்தா என்னென்ன பண்றது? இல்ல கேட்கறேண்ணே. பில்டிங்க போட்டோ எடுத்து பொலிட்டிக்கல் சிம்பதி கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே அந்த பில்டிங்கை தரமட்டம் பண்ணிடுவோம். அண்ணே அப்படி மொத்த பில்டிங் இடிச்சா பல கோடி ரூபாய் லாஸ் ஆகுமே. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். எல்லாம் ஒரு கணக்கா தாண்டா சொல்றேன். நாளைக்கே ஆட்சி மாறி நான் மந்திரி ஆயிட்டா ஒரு கையெழுத்து, ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், விட்டா அத்தனை கோடி திரும்ப சம்பாரிச்சிருவேண்டா. அப்படியே இல்லாட்டி அந்த காம்ப்ளெக்ஸை காப்பாத்துறதுக்கு 1008 வழி இந்த மாசிக்கு தெரியும். இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இப்ப நேரம் நம்ம வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து எனக்கு போன் பண்ணு. சரிண்ணே. காரை விட்டு கீழே இறங்கினவுடனே வேர்க்குது. ஏசியில இல்லாதது நம்ம பாடிக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஸ்பேஸா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லைன்னா இங்க 2 ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். என்ன பண்றது? இந்த வீட்டுல யாருக்காவது ஏதாவது மேனர்ஸ் தெரியுதா? இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு வரானே, மாலை மரியாதையை பண்ணி ஒரு சால்வையை போட்டு வரவேற்போம். அட அது கூட வேணாம்ப்பா, சூடா ஒரு கப்பு காஃபியை கொடுத்து கைய கால புடிச்சு விடுவோன்னு யாருக்காவது தோணுதா? என்ன குடும்பம்டாது. இது வேற. ஹலோ, நோ 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 நோ, ஐ ஆம் அட் ஹோம். எனக்கு ஆபீஸ் வேற, வீடு. என்னது இதுல இல்லையா? ஹலோ, எது பஜன்லால் சேட்டா? நான்சென்ஸ், ராங் நம்பர், புட் இட் தி போன். நான்சென்ஸ். என்ன கன்றா விட அதெல்லாம். மாப்பிள இந்தாங்க தண்ணி. ஐஸ் வாட்டர் தானே? ஆமா மாப்பிள. வெயிட், கன்ஃபார்ம் பண்ணி. சரி சரி. ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. கை கால்லாம் விட்டு போயிருக்கோம். எல்லாருக்கிட்டையும் கத்தி கத்தி தொண்டை வறண்டு போயிருக்கோம். அதான் உங்க மனசறிஞ்சு நானே ஐஸ் வாட்டர் கொண்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. ஏய், nasty bottle, nasty bottle. பெரியவரே,
சாரி 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 மாமனாரே, நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா நீங்க அங்க வந்து என் ஆபீஸ்ல ஒரு தடவை பாருங்களேன். எனக்கு அங்க இருக்கிற மரியாதையே தனி. எனக்குன்னு அங்க தனி ஏசி கேபின், வேலையாட்கள்லாம் இருக்காங்க. நான் கையெழுத்து போடாம அங்க ஒரு ஃபைலும் மூவ் ஆகாதுன்னா பாத்துக்குங்களேன். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.